ஓகே. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த வாரம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து நாம் தியானித்தோம். ஆம், அந்த மெசேஜை நம்ம ரெக்கார்ட் பண்ண நான் மறந்துட்டேன். அதனால நமக்கு எக்ஸாக்டா என்ன உங்களுக்கு எடுத்தேன்னு எனக்கு தெரிய மாட்டேன். நான் எது வரைக்கும் எடுத்தேன் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. இருந்தாலும் ஒரு சின்ன ரீகேப் கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது கடவுளுடைய பிதாவுடைய ஒரு வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தம் பெந்தகோஸ்து அன்று நிறைவேறுகிறது. ஸோ பரிசுத்தாவின் அபிஷேகம் பொழியப்பட்டிருக்கிறது. யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க அவங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் முழு வல்லமையோடு வந்திருக்கிறார். இப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்தாவியானவர் எப்படி வெளியில கொண்டு வருதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுல 2 வகையாக அபிஷேகம் செய்யப்படுவதை நம்ம பார்க்குறோம். பைபிள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு ஊழியரோ யாரோ ஒருத்தர் மேல கரங்களை வைத்து அபிஷேகத்தை கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். நிறைய இடத்துல பைபிள் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்கிறோம். முதல்ல பேதுரு கொர்நேலியு வீட்டில் போய் இறை வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அங்குள்ள மக்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிறார்கள். அதே போல சமாரியார்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று கேள்விப்பட்டவுடனே பிலிப் அங்கிருந்து பேதுருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறார். இங்குள்ள மக்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், நீங்க வாங்கன்னு சொன்னபோது பேதுருவும் யோவானும் போயிட்டு அங்க உள்ளவங்களுக்கு தலையில் கை வைத்து அவர்களுக்கு பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கிறாங்க. அவங்க எல்லாம் பரிசுத்தாவியில நிரம்புறாங்க. அதே போல புனித பவுல் எபேசுக்கு போகும்போது அவங்களுக்கு பரிசுத்தாவை பற்றி சொல்லும்போது அவங்க அதை கேள்விப்படலன்னு தெரிஞ்ச உடனே ஆவியானவரை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு திரும்பி அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணும்போது அங்கிருந்த மக்கள் பரிசுத்தாவியில் நிரப்பப்படுகிறார்கள். அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒருத்தர் மூலியமா இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுதே பரிசுத்தாவின் நமக்குள்ள வந்துடுறார் இல்லையா? இப்போ பரிசுத்தாவுடைய வல்லமை இருக்குது. ஆனால் கரங்களை வைத்து அபிஷேகம் செய்வது என்ன ஆகுது? அவங்க உள்ள இருக்கிற அந்த பரிசுத்தாவியினர் வெளியில வராரு. அதுதான் முக்கியம். புதுசா பரிசுத்தாவியை கொடுக்கல. ரெண்டும் வித்தியாசம் இருக்குது. நாம் கிறிஸ்துவர்களா இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்தாவின் நமக்குள்ளாக முழு வல்லமையோடு வந்திருக்கிறார். பைபிள் அப்படிதான் சொல்லுது. இறை வார்த்தை அப்படிதான் சொல்லுது. யோவான் 2:20 அப்படிதான் சொல்லுது. நீங்கள் பரிசுத்தாவினால் அருள்பொழிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் இல்லையா? அப்போ you are anointed by the Holy One. So we are already anointed by the Holy One. We are already anointed. Every one of us is anointed. எபேசியர் 1:3 இறை வார்த்தை ரொம்ப தெளிவா சொல்லுது. நம்ம எல்லோரும் ஆவிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களாலும் நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஸோ எல்லா கிஃப்ட் நமக்குள்ளதான் இருக்குது. இந்த கிஃப்டை வெளியில கொண்டு வரும்போது ஒருத்தர் நம்ம தலையில கழிச்சு ஜெபிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த கிஃப்ட் பவர் எல்லாமே எங்க இருக்குது? நம்முடைய ஸ்பிரிட்ல இருக்குது. பரிசுத்தாவின் முழு வல்லமையும் நம்முடைய ஸ்பிரிட்ல இருக்குது. ஸோ ஏன்னா உங்களுக்கு பழைய இதை ஒரு நம்ம ஞாபகப்படுத்தலாம். நான் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஸ்லைட் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு பார்க்குறேன். எஸ், என்னுடைய ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ நம்முடைய ஆவி ஆவிதான் நமக்குள்ள இருக்குது. அதை சுத்தி நம்முடைய ஆத்மா, சோல், அதை சுத்தி நம்முடைய உடல். ஆவி, ஆத்மா, சரீரம், ஸ்பிரிட், சோல், பாடி. இப்போ இந்த ஸ்பிரிட்டையும் சோலைக்கும் நடுவுல தான் இந்த ஹார்ட் நமக்குள்ள இருக்குது. இப்போ இந்த ஸ்பிரிட்ல முழு பவர், முழு வல்லமை இயேசு கிறிஸ்து அங்கதான் இருக்கிறார். பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் இங்கதான் இருக்கு. ஆவியானவர் இங்கதான் இருக்கிறார். இந்த ஸ்பிரிட்டை தான் பரிசுத்தாவியானவர் முத்திரையிட்டு இருக்கார், சீல் பண்ணியிருக்கார் நமக்கு. இப்போ இந்த ஸ்பிரிட்ல இருக்கிற பவர் நம்ம சோல் வழியா நம்ம பாடிக்கு வரணும். இதுதான் மெயின் விஷயம். நம்ம இன்னொரு வகையில சொல்ல போனோம்னா, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ப்ளூ கலர்ல இருக்குது நம்முடைய ஸ்பிரிட்டை குறிக்குது. இந்த ஆஷ் கலர் இருக்குது நம்முடைய சோல். இந்த கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்குது நம்முடைய உடலை குறிக்குது. அப்போ ஒரு மனிதன் போது மூன்று பாகங்கள் உண்டு. ஸ்பிரிட், சோல், பாடி, அல்லது ஆவி, ஆத்மா, சரீரம். இப்போ நம்ம பார்க்கறது இந்த சரீரத்தை தான் பார்க்குறோம். ஆனால் நமக்குள்ள உண்மையிலே ஆவியானவர் எங்க இருக்கிறார்? நம்முடைய ஸ்பிரிட்ல தான் இருக்கிறார். நம்முடைய ஆவியில தான் ஆவியானவர் இருக்கிறார். இங்கதான் எல்லா பவரும் இருக்குது. கடவுள் மனிதனோடு பேசுவது இந்த ஆவியில தான் பேசுறார். கடவுள் ஆவியாக இருப்பதினால் நம்முடைய ஆவியோடு அவர் பேசுகிறார். God is spirit, so he will speak to our spirit. அதனால தயவுசெய்து நீங்க கடவுளோடு பேசணும், ஆவியானவரோட பேசணும்னா காதுல குரல் கேட்கணும்னு எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் நம்முடைய உள்ளத்திலிருந்து பேசுவார். ஓகேங்களா? அவனை வெளியில தேட வேண்டியதில்லை. அவருடைய வார்த்தையை உள்ளத்துல இருந்து
ஒரு அமைதியான ஒரு குரல் ஒலிக்கிறத நீங்க கேட்க முடியும். பொறுமையா அமைதியா நீங்க உங்கள் மனதை ஒருமனப்படுத்தும் பொழுது அந்த குரலை கேட்க முடியும். அப்போ நம்ம முழு வல்லமை இந்த நம்முடைய ஸ்பிரிட்ல இருக்குது. இதை வெளியில வர்றதுக்கு நம்ம பிளாக் பண்றது இந்த ஹார்ட் தான். அந்த லைன் மாதிரி ஒன்று போட்டிருக்கு இல்லையா, அது நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது. இப்போ பிரச்சனை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாம் இருதயத்துல நிறைய அழுக்கு இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்கள் உள்ளத்தின் நிறைவு வாய் பேசும். மனிதனுக்கு வெளியிலிருந்து உள்ளே போது அவனை தீட்டுப்படுத்தாது, அவன் உள்ளிருந்து வெளியே வரதான் அவனை தீட்டுப்படுத்து. எங்க இருந்து வருது? உள்ள இருந்து வருதுன்னா அவனுடைய இருதயத்திலிருந்து வெளியே வருகிற வார்த்தை, அவன் இருதயத்திலிருந்து வெளிவருகிற சொல் தான் அவனை தீட்டுப்படுத்துது. அப்போ ஒரு ஒரு மனிதனுடைய இருதயத்துல என்ன இருக்குன்னு என்ன எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? அவனுடைய வார்த்தையை வைத்து நாம் கண்டுகொள்ளலாம். அப்போ இந்த இருதயத்தை நாம் பரிசுத்தமாக்க இங்க ஆவியில் இருக்கிற வல்லமை நம்முடைய ஆத்மாக்களாக வரும். ஆத்மாவில் நம்முடைய மனதை புதுப்பிக்கும் பொழுது அது நம்முடைய உடலையும் முழுவதுமாக பரிசுத்தாவின் வல்லமை ஆட்கொள்ளும். இப்போ ஒரு தியானத்துக்கு போகும்போது என்ன ஆகுது? நம்ம அந்த வார்த்தைகளை தொடர்ந்து கேட்க கேட்க நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கும்போது இந்த ஹார்ட் இலகுவாகுது, பரிசுத்தப்படுத்தப்படுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற வல்லமை நமக்குள்ளாக நம்முடைய மனதை புதுப்பிக்கிறோம். அப்போ நம்மளால அந்த அபிஷேகத்தை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன படம் மூலியமா பார்க்கலாம். இப்போ இந்த இது நம்முடைய ஹார்ட்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஹோல்ஸ் வழியா லைட் வர்ற மாதிரி நம்முடைய ஹார்ட்ல எந்த இடம் புதுப்பிக்கப்படுகிறதோ, எந்த இடம் பரிசுத்தமாக்கப்படுகிறதோ அந்த இடத்து வழியாக ஒளி வருது. ஒளி ஏற்கனவே இருக்குதா இல்லையா? ஒளி நமக்குள்ளதான் இருக்குது. ஏசு கிறிஸ்து எங்க இருக்கிறார்? அவர் தான் ஒளி. ஏசு கிறிஸ்து நமக்குள்ளதான் இருக்கிறார். அப்போ நமக்குள்ளதான் ஒளி இருக்குது. எப்பொழுது நம்முடைய ஹார்ட் பரிசுத்தப்படுத்தப்படுதோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுள்ள லைட்டு வெளியில வருது. இப்போ ஒரு 4-5 இடத்துல நம்முடைய ஹார்ட் பரிசுத்தப்படுத்தும் பொழுது என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா ஒளி அதிகமாக நம்மிடமிருந்து வெளியில வர ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாகும் போது நம்முடைய ஹார்ட்ல இருந்து ஒரு பெரிய வெளிச்சம். எப்பொழுது நம்ம முழுவதுமான ஹார்ட்டை பரிசுத்தப்படுத்துறோமோ நாம் ஒரு உலகத்துக்கு ஒளியாக நாம் மாறுகிறோம். இப்போ ஒளி வெளியில இல்லை, நமக்குள்ளதான் அந்த ஒளி இருக்கு. இயேசு கிறிஸ்து நானே உலகின் ஒளின்னு சொன்னாரு. நம்மளை பார்த்து நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள்னு சொன்னாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்குள் வரும் பொழுது நம்ம இந்த உலகத்துக்கு ஒளியாக மாறுகிறோம். இப்போ அந்த ஒளியை மீட்டிங்குள்ள சாட் ஒன்று வந்திருக்குது, மீட்டிங்குள்ள என்டர் ஆக முடியல அப்படின்னு. லாக் எதுவும் இருந்ததுன்னா ரிலீஸ் பண்ணுங்கன்றாங்க. ஓகே, சாட்ல போட்டுக்கலாம். ஓகே, சோ ஃபைன். ஓகே, just we'll praise for 2-3 minutes. Hallelujah. கொஞ்சம் மைக் அன்மியூட் பண்ணி praise பண்ணுங்க பாருங்க. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே நன்றி 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 நன்றி. Hallelujah, hallelujah. செங்கடலின் மேலே அசைவாடியது போல எங்களுடைய உள்ளங்களிலே நிறைவாய் வருகின்ற புது அறைக்குறைகள் எல்லாம் முடிந்து போகும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக இப்பொழுது தந்தைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒட்டைக்கிறமாய் name of Jesus. Hallelujah, hallelujah. ஆராதனை ஆராதனை அசைவாடு ஆவியானவர் வாய்களை ஆட்பட்டு வழிநடத்தல் ஆவியானவர். Hallelujah. Thank you, my Lord. Thank you, Holy Spirit. ஆவியானவரே, எங்கள் மேல் அசைவாடுவதற்காக நன்றி. Thank you, my Lord. Thank you, Holy Spirit. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் இறங்கிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for your presence. Thank you, my Lord. Thank you. ஆண்டவரே, இந்த ஆழ்ந்த சத்தியத்துக்குள் எங்களை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி. அதற்கு எதிராக வருகிற எல்லா தீமைகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விட்டு போகட்டும். In Jesus' name, Amen. Okay, praise the Lord. Okay, இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து எதுக்கு நம்ம இருதயத்தில் இருக்கிற பரிசுத்தாவி நம்மளோட ஆவியில் இருக்கிற பரிசுத்தாவி ஒப்புமைப்படுத்துறாரு? முதல்ல ஒரு நீர்வீழ்ச்சி போல இருக்கும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அது பெரிய ஆறுகளாக
மாற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு டேமுக்கும் இதை கம்பேர் பண்ணுது இல்லையா? ஒரு டேம்ல தண்ணி நிறைய இருக்குது, ஆனா தண்ணி வெளியில வருமா? டோர் ஓப்பன் பண்ணாத வரைக்கும் தண்ணி வராது இல்லையா? அப்போ நம்ம அதையும் நம்ம மனசுல உங்களுக்கு ஒரு ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். இது ஒரு டேமுடைய ஒரு பிக்சர். டேமுக்கு அந்த பக்கம் தண்ணி ஃபுல்லா இருந்தாலும் இந்த பக்கம் தண்ணி வராது. ஏன்? எல்லா டோரும் கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிருக்கு. இதே போலதான் நம்முடைய இருதயத்துல நம்ம பரிசுத்தமாகாத வரைக்கும் உள்ள இருக்கிற தண்ணி வெளியில வராது. நிறைய பேர் எனக்கு அபிஷேகம் வரலன்னு நம்ம கேட்கிறோம். ஆனா அபிஷேகம் வரல, நம்ம எதை சரி பண்ணணும்? நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும், நம்முடைய சிந்தனையை புதுப்பிக்க வேண்டும். இப்ப இருதயத்தை பரிசுத்தப்படுத்துவதும் சிந்தனையை புதுப்பிக்கிறதும் ஒரே நேரத்தில் தான் நடக்குது. எப்படி நம்ம இருதயத்தை பரிசுத்தப்படுத்துறோம்? இறை வார்த்தை இருதயத்தில் விதைத்து அந்த வார்த்தை வளரும் போதுதான் நம்ம இருதயம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. எந்த ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் இருதயத்தில் விதைக்கிறோமோ, ப்ராசஸ் என்ன? ஒரு மனிதனுக்குள்ளாக மனம், சென்ட் பால் ரோமர் 12:2 சொல்றார், உங்களுடைய மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக. இப்போ மனப்பாங்கு எப்படி புதுப்பிக்கிறது? இறை வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ண ஸ்லோவா அந்த வார்த்தை மேல் நமக்கு நம்பிக்கை உண்டாகிறது. எப்போ நம்பிக்கை உண்டாகுதோ அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் வேரூன்றுகிறது. இப்போ இந்த வார்த்தை அறிக்கை பண்ண நம்முடைய மனசு புதுப்பிக்கப்படுகிறது. இறை வார்த்தை நம்முடைய இருதயத்தில் ஊன்றப்படுகிறது. எந்த இறை வார்த்தையை நாம் நம்புகிறோமோ அந்த இடம் நமக்கு பரிசுத்தமாக்கப்படுகிறது இல்லையா? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இறை வார்த்தையை நாம் கேட்க கேட்க நம்பிக்கை உண்டாகும் வார்த்தை சொல்லுது. இறை வார்த்தையை நாம் அறிவிக்க திரும்ப திரும்ப நம்ம வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசு புதுப்பிக்கப்படுகிறது. எப்பொழுது நமக்குள்ளாக நம்பிக்கை வருதோ அப்போதான் அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்படுகிறது. அது வரைக்கும் எங்க விதைக்கிறோம்? நம்முடைய சிந்தனையில் தான் விதைக்கிறோம். எப்போ நம்பிக்கை வருதோ அப்போதான் நம்முடைய இருதயத்தில் விதைக்கிறோம். அதே போல இறை வார்த்தையை தியானிக்கும் பொழுதும் இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்திலே விதைக்கப்படுகிறது. தியானிப்பது மிக மிக அவசியம். இறை வார்த்தையை நாம் எந்த அளவுக்கு தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அது இருதயத்துல அது வேறு ஒன்று. நிறைய கிறிஸ்தவர்கள் வார்த்தையை படிக்கிறோம், மெசேஜ் கேட்கிறோம், அதோட விட்டுறோம். அதோட விட்டீங்கன்னா எப்படி தெரியுமா? அது நம்ம வழியோரம் விதைக்கிற விதைக்கு சமம். எப்போ நீங்க இறை வார்த்தையை நிறைய மெசேஜ் கேட்கலாம், நிறைய பைபிள் படிக்கலாம், அது உங்க இருதயத்தில் இறை வார்த்தையை ஊன்றுவது ஆகாது. எப்பொழுது வார்த்தையை நீங்கள் தியானிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் அது இருதயத்தில் அது நிலை நிற்கும். அதனாலதான் அன்னை மரியாள் என்ன பண்ணாங்க? தன்னுடைய வாழ்க்கையில் கடவுள் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிகழ்வுகளையும் உள்ளத்தில் இருத்து தியானித்தார்கள் என்று. மனசுல வச்சு தியானிக்கல, சிந்தனையில் வைத்து தியானிக்கல, சிந்தனையில் வச்சு யோசிச்சு உட்காந்துட்டு இருக்கல, அவங்க எல்லாத்தையும் இருதயத்தில் வைத்து தியானித்தார்கள். அப்போ மெடிடேஷன் நம்ம இருதயத்துல வச்சு மெடிடேட் பண்ணணும், மைண்ட்ல வச்சு மெடிடேட் பண்ணக்கூடாது. மைண்ட்ல நீங்க ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இறை வார்த்தையை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம், ஆனா நம்ம அதை இருதயத்துக்கு கொண்டு போகலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? எல்லாம் மெமரியில இருக்கு. மெமரியில இருந்து உங்க இருதயத்துல இல்லைன்னா அது உங்களுக்கு பெருமையை தான் கொடுக்கும். யாராவது ஒரு இறை வார்த்தையை சொல்லும்போது இந்த வார்த்தை எனக்கு தெரியுமே, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எல்லாம் தெரியுன்ற ஒரு எண்ணம் தான் வரும். அதனாலதான் புரியுது சின்னப்பர் சொல்றாரு, எல்லாம் தெரியும் என்று சொல்றவன் எதையும் தெரிந்து கொள்ளும் விதமாக தெரிந்து கொள்ளவில்லைன்றார் இல்லையா? நமக்கு நிறைய இறை வார்த்தை தெரிஞ்சுட்டா பைபிள் தெரிஞ்சுன்னு அர்த்தம் கிடையாது. இறை வார்த்தை தெரிஞ்சா பைபிள் தெரியும்னு அர்த்தம் கிடையாது. இறை வார்த்தையை தெரிவது வேறு, உண்மையை தெரிந்து கொள்வது வேறு. நான் நிறைய முறை இதை நம்ம டீச் பண்ணியிருக்கோம். வார்த்தையை தெரிகிறது, வார்த்தையை மனப்பாடம் பண்றது வேற, உண்மையை தெரிந்து கொள்வது வேறு. அப்போ இறை வார்த்தையை நம்ம சிந்தனையில் வைக்கும்போது நமக்கு அது பெருமையை கொடுக்கும். சாலமோன் கூட சொல்றாரு, அதிக படிப்பு உடலுக்கு இளைப்புன்னு சொல்லிட்டு. நிறைய பைபிளை பற்றி படிச்சு நிறைய தெரிஞ்சு வச்சிருந்தா கடவுளை பற்றி நிறைய தெரியும், அந்த தெரிஞ்சா மட்டும் போதும், இருதயத்துல அது வேரூன்றப்பட வேண்டும். ரோமர் 10வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை. ரோமர் 10வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை. வார்த்தை உங்களுக்கு அருகில் உள்ளது, உங்கள் நாவில் உள்ளது, உங்களுடைய இருதயத்தில் உள்ளதுன்னு வரும். ரோமர் 10வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை. இது பழைய ஏற்பாட்டில் மோயிசன் சொன்ன வார்த்தை இது. ஆமா, விண்ணகத்திற்கு போகிறவர் யார் என்றும் இறந்த கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து கொண்டு வருமாறு கடல் கடந்து செல்வோர் யார் என்றும் உனக்குள்ளே சொல்லிக்கொள்ள வேண்டாம், மறைமுறையில் எழுதிதன்றோ
8வது வார்த்தை, அதில் சொல்லியிருப்பது போலவே வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இறை வார்த்தை எங்க இருக்கணும்? நம்முடைய இருதயத்தில் இருக்கணும், நம்முடைய வாயில் இருக்கணும். வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இருதயத்தில் உள்ளது. ஏன் இப்படி சொல்றாங்க? ஜீசஸ் நமக்குள்ளதான் இருக்கிறார். இறை வார்த்தை எங்க இருக்கணும்? மாஸ்டர் காப்பி நம்ம இருதயத்தில் இருக்கணும். ஜெராக்ஸ் காப்பி எங்க இருக்கணும்? சிந்தனையில இருக்கணும். ஆனா அது வார்த்தையில வெளியில வரணும். ஒரிஜினல் காப்பி எங்க இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். நிறைய பேருக்கு இருதயத்துல இல்ல, ஒரிஜினல் காப்பி இங்க இருக்குது. நான் பல வருடங்களுக்கு முன்பாக கத்தாரில் ஒரு நாள் அட்ரேஷன் உட்காந்து ஜெபிக்கும் போது தான் ஜீசஸ் சொன்னார், உனக்கு வார்த்தையெல்லாம் உனக்கு மண்டையில தான்டா இருக்குது, ஒன்றும் இருதயத்துல காணும்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு ஒன்றும் புரியல, என்ன ஆண்டவரே இப்படி சொல்றீங்க? வார்த்தை வந்து எனக்கு உண்மையில இந்த கான்செப்டே தெரியாது. இங்க எல்லாரும் மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொன்னா நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன், என்ன தப்புன்னு கேட்டேன் நான். அப்பதான் அன்னை மரியாள் வார்த்தை எங்க வச்சிருந்தாங்க, நீ வார்த்தை எங்க வச்சிருக்கேன்னு ஆண்டவர் சொல்லும் போது எனக்கு புரியல. அப்புறம் சுலபா சொல்லி கொடுத்தார். மனசுல இருந்ததுன்னா மைண்ட் எப்பவுமே ஃபிளக்சுவேட் ஆகுது இல்லையா? நீங்க மைண்ட்ல இறை வார்த்தை வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட் ஃபிளக்சுவேட் ஆகும்போது உங்க நம்பிக்கையும் ஃபிளக்சுவேட் ஆகும். உங்கள் விசுவாசம் சிந்தனையில இருக்கக்கூடாது, உங்க விசுவாசம் இருதயத்துல தான் வருது. உண்மையான விசுவாசம் இருதயத்துல வந்து வர வேண்டும். அப்போ வார்த்தையை எங்க ஸ்டோர் பண்ணீங்களோ அங்கதான் விசுவாசம் வரும். அப்போ வார்த்தையை நம்ம எங்க ஸ்டோர் பண்ணணும்? இருதயத்துல ஸ்டோர் பண்ணணும். இருதயத்துல ஸ்டோர் பண்றதுக்கு மெத்தட் என்னது? ஒன்று, இறை வார்த்தையை நாம் தொடர்ந்து அறிக்கை செய்து விசுவசிக்க வேண்டும். இன்னொன்று, நம்ம உள்ளத்தில் வார்த்தையை வைத்து நாம் தியானிக்க வேண்டும். சாத்தானுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம், அந்த வார்த்தையை நம்ம கிட்ட எப்படியாவது பிடுங்கினா போதும். அப்ப டெய்லி என்ன பண்ணுவான்? நம்ம இருதயத்தில் அந்த வார்த்தையை விதைக்க விடாதபடி எல்லா வகையிலும் அதை எடுக்க ட்ரை பண்ணும். ஃபர்ஸ்ட் மெசேஜ் டைம்ல தான் டிஸ்டர்பன்ஸ் வரும் நிறைய பேருக்கு இல்லையா? மெசேஜ் கேட்டுட்டு இருக்கும்போது தான் ஃபோன் கால் வரும், மெசேஜ் கேட்டு இருக்கும்போது தான் மைண்ட் எங்கெங்கேயோ போகும் இல்லையா? சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கொட்டாயம் வரும். இருக்கா அந்த பிரச்சனை இருக்குதா? ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னா கொட்டாயம் வருது, ஜெபமாலை சொன்னோன்னு கொட்டாயம் வருது. யாருக்குமே இல்லையா? எல்லாம் பயங்கர ஜெப வீரர்களா? ஒரே ஒரு சகோதரி உண்மையை சொல்றாங்க. யார் யாருக்கெல்லாம் அந்த ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கொட்டாயம் வருது, தூக்கம் வருதுன்றது? ஓகே, நிறைய பேர் இருக்கிறீங்க. ஓகே, வில் ப்ரே ஃபார் யூ. ஆண்டு ஒப்பு கொடுக்கலாம். ஜெபிக்க வரும்போது நம்மளுக்கு ஆர்வமா ஜெபிக்கக்கூடிய அந்த ஒரு அது ஜெப ஆவின்னு சொல்றோம் இல்லையா? ஹோலி ஸ்பிரிட் தான் நமக்கு அதை ஹெல்ப் பண்ணணும். பைபிள் தெளிவா சொல்லுது, நம்முடைய உடல் பலவீனமானது. ஃப்ளஷ் இஸ் வீக் பட் ஸ்பிரிட் இஸ் ஸ்ட்ராங். அப்போ இந்த பலவீனத்தை மேற்கொள்றதுக்கு நம்முடைய பரிசுத்தாவியானவர் உதவி செய்வார் டெஃபினட்டா. யார் யார் உண்மையிலே ஜெபிக்கும் போது தூக்கம் வருதுன்னு சொல்றீங்களோ அவங்களுக்காக ஜெபிக்க போறோம். ஓகே, க்ளோஸ் யுவர் ஐஸ், வில் ப்ரே. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் அது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, யார் யாரெல்லாம் இதோ தன்னுடைய பிரச்சனையை உம்மிடம் ஒப்புக்கொண்டார்களோ அந்த சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம், சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபிக்கின்ற நேரத்தில் தூக்கத்தை கொண்டு வருகிற அந்த தூக்கத்தின் ஆவி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் விட்டு போகட்டும். கெத்சமனிலே இதோ சீடர்களை ஜெபிக்க விடாமல் தடுத்த அந்த தீய சக்தியை நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். I rebuke that spirit in the name of Jesus. Leave them right now. The body is a temple of Holy Spirit and devil, you have no right to touch them. In Jesus' name I command. அப்பா, ஜெப ஆவியினால் ஒவ்வொரு சகோதர சொல்லி நிரப்புமாறு ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் ஜெபிக்க தாகமா இருக்கிறார்களோ, fill with your spirit mind, fill them with your spirit. இதோ சோர்ந்து போகாமல் சோதனை நேரத்தில் ஜெபிக்கக்கூடிய வரத்தை அப்பா ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே, நீ நிரப்புவதற்காக நன்றி. Holy Spirit is coming upon you. Now the presence is filling this place. Receive it. Receive it by faith. Thank you, Holy Spirit. ஜெபிக்க தடைகள் நீங்கி போவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உற்சாகத்தை நீர் கொடுப்பதற்காக நன்றி. ஜெப ஆவியினால் அப்பா நீர்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். Praise the Lord. அது ஒரு ஸ்பிரிட், நமக்கு தெரியணும். இட்ஸ் a ஸ்பிரிட். சீடர்கள் பாருங்க, ஜீசஸ் 3 முறை வந்து எழுப்பி விடுறாரு. அவங்களால ஜெபிக்க முடியல. ஜெபிக்க கூடாதுன்னு கிடையாது. சீடர்களுக்கு ஜீசஸ் மேல அன்பு கிடையாதா? நம்மளோட அதிகமா அன்பு உண்டு. ஏன்னா கூடயே இருந்து ஜீசஸை பார்க்குறாங்க, அவருடைய ஒவ்வொரு செயல்களையும் பார்க்குறாங்க. 3.5 வருடம் அவர்கள் பார்த்த இயேசு கிறிஸ்துவை அன்று பார்க்கல. ஒரு வித்தியாசமான இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாங்க. முறையா ஒரு கலக்கமுற்ற இயேசு கிறிஸ்துவை கெத்சமனியில பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியுது ஜீசஸ் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கான்னு தெரியுது. அவருக்கு ஜெபிக்கணுன்ற ஆர்வம் அவங்களுக்கு இருக்குது, ஆனா முடியல. பைபிள் போட்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாங்கன்னு இருக்குது இல்லையா? அது என்னது?
ஈவில் ஸ்பிரிட், செபிக்க விடாமல் தடுக்கிற ஒரு தீய சக்தி. அப்போ அதை நம்ம பைண்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணணும். அந்த நேரத்தில் தான் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு ப்ரேயர் பண்ணி கொஞ்சம் துதிச்சு ஆராதிச்சுன்னா அப்புறம் அந்த அந்த டயர்ட்னஸ் நம்ம விட்டு போயிடும். பிரைஸ் லார்ட். தயவுசெய்து ஜெபிக்க முடியல, தூக்கமா வருதுன்னு சொன்னா நீங்க தூங்கிட்டே இருக்கக்கூடாது. ஒன்றில் உங்களால் அதை ஃபைட் பண்ணி வெளியில வர முடியணும். இல்லைன்னா இங்க வரும்போது நீங்க ஜெப விண்ணப்பத்தில் இதெல்லாம் கேட்கணும். என் பையன் நல்லா மார்க் வாங்கணும், ப்ரேயர் பண்ணுங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, ப்ரேயர் பண்ணுங்க. வேலை கிடைக்கணும், ப்ரேயர் பண்ணுங்க. இதெல்லாம் நிறைய பேர் சொல்றீங்க. யாருமே ஜெபிக்க முடியல பிரதர், எனக்கு கஷ்டமா இருக்குன்னு ப்ரேயர் பண்ணுங்க நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. இதுல இருந்து தெரியுது நம்ம எதுக்கு அதிகம் ஃபோக்கஸ் பண்றோம்னு சொல்லிட்டு. போன வாரம் தான் நினைக்கிறேன் சனிக்கிழமை ஜெபத்தில் சொன்னோம் இல்லையா, பரலோகத்து ராஜ்யத்தை குறித்து நம்ம ஓடணும் தவிர இந்த பூலோகத்துக்காகவே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்க கூடாது இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சரி, நம்ம இயேசு கிறிஸ்து பண்றோம். ஓகே, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் நம்முடைய பிரச்சனைக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்முடைய ஃபோக்கஸ் பரலோக ராஜ்யத்தை குறித்து இருக்க வேண்டும். இந்த பரிசுத்தாவிட அபிஷேகம் உங்களுக்கு வேணும்னா உங்க பரலோகத்துக்காக தான் பரிசுத்தாவிட அபிஷேகம். பரிசுத்தாவிட அபிஷேகம் கொடுப்பதற்கு முக்கியமான காரணம் திருச்சபையை கட்டி எழுப்புவதற்காக, நரகத்துக்கு போகிற மக்களை மனம் மாற்றி கடவுளுக்குள்ள கொண்டு வர்றதுக்காக இல்லையா? ஆண்டவருக்கு நம்ம சாட்சியா நிற்கிறதுக்காக. அது இல்லாம நம்மளுடைய சொந்த விருப்பத்திற்காக கிடையாது. பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்கள் மூலமா வெளிப்படும் போது உண்மையிலே நீங்க அடி வாங்குவீங்க. நல்லா உண்மையில சொல்றேன். பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்கள் மூலமாக வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனை வரும். என்னடா இந்த பிரதர் சாபம் விடுற மாதிரி சொல்றாருன்னு நினைக்காதீங்க. உண்மை. இயேசு கிறிஸ்துவ எடுத்துக்கொள்ளுங்க. 30 வருஷம் அவர் இருந்த இடம் யாருக்காவது தெரிஞ்சுதா? பைபிள் எங்கேயாவது அவரை பற்றி ஏதாவது போட்டிருக்கா? இயேசு கிறிஸ்து கொலை பண்ணாங்க ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கேயாவது அவரை அடிக்க வந்தாங்க, பிடிக்க வந்தாங்க, கல்லெறிய வந்தாங்க, எங்கேயாவது போட்டிருக்கா? கிடையாது. எப்போ ஞானஸ்தானம் வாங்கி பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாரோ அப்புறம் ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்காரு, பரிசுத்தாவில் மேலும் வலுப்பெற்றான்னு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அற்புதம் அடையாளம் நடக்குது. ஆனால் அடுத்தது கல்லெறியதுக்கு ரெடியா இருக்கிறான். அவர் உயிர் போற வரைக்கும் பிரச்சனை தான். கடைசியில அவருக்கு மரணமும் ஒரு கொடூரமான ஒரு மரணத்தையும் மேற்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அப்ப ஜீசஸ் என்ன சொல்றாரு? பச்சை மரத்துக்கு எந்த பாடுன்னா பட்ட மரம் நீங்க உங்களுக்கு இதோட ஜாஸ்தியா வரண்டான்றார். அதுக்கு ரெடியா இருந்தா அபிஷேகம் வேணும்னு ஆசைப்படும். பிரைஸ் தி லார்ட். நான் மறுபடியும் சீரியஸா சொல்றேன். பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது ஏதோ ஒரு ஜாலியான ஒரு விஷயம் கிடையாது. எப்பொழுது உண்மையான அபிஷேகம் உங்கள் மூலியமாக வெளிப்பட ஆரம்பிக்குதோ அற்புதங்கள் அடையாளம் நடக்கும், கடவுளுடைய வல்லமையை பார்ப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பயங்கரமான எதிர்ப்பு வரும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்கு ஓகே ஆண்டவருக்கான அடி வாங்குறது சந்தோஷம்னு நினைச்சீங்கன்னா அபிஷேகத்தை கேளுங்க, இல்லைன்னா கேட்காதீங்க. என்ன நான் சொல்றது கரெக்டா தப்பா? இந்த பிரதர் அபிஷேகத்தை கேட்காதீங்கன்னு சொல்றாரு. நம்ம எது கேட்கிறோம்னு தெரியும். ஓகே, திருத்தூதர் பணி 5வது அதிகாரம் 30வது இறை வார்த்தை 34. ஒரு செகண்ட் நான் செக் பண்ணிக்கிறேன். திருத்தூதர் பணி 5 1 செகண்ட். திருத்தூதர் பணி ஐந்தாவது அதிகாரம் 40 தான் நினைக்கிறேன். லெட் மீ செக் ஒன்ஸ் அகைன். 40. திருத்தூதர் பணி 5வது அதிகாரம் 40வது இறை வார்த்தை. பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து என்ன பண்ணாங்க? திருத்தூதர்களை அழைத்து நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்பிற்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். இங்க உண்மையிலே ஆவியில நான் நிரம்பி ஆண்டவருக்காக ஒரு சாட்சியா நிற்கணும்னா இந்த மனநிலை இருந்தாதான் அந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எந்த மனநிலை? ஆண்டவருக்காக அடி வாங்கும்போது நான் சந்தோஷப்பட முடியக்கூடிய ஒரு மனநிலை. ஒருத்தர் முகத்துலையும் சந்தோஷத்தை காணும். இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தாலும் அப்படியே முகம்லாம் சின்னதாகி போச்சு. ஆஹா, தெரியாம இவ்வளவு நாள் நம்ம கேட்டு இருந்திருக்கோமே. உண்மையிலே நீங்க அபிஷேகம் பெந்தகோஸ்து அன்னைக்கு வந்த மாதிரி வந்ததுன்னா அடி வாங்குறதுக்கு தயாரா இருக்கணும். உண்மை. சரி, அது இல்லைன்னு கேட்கணும். அபிஷேகம் கடவுள் கொடுக்கறது ரீசனே அதுதான். சாட்சியா இருக்கணும் சொல்றா இல்லையா? சாட்சினா என்ன அர்த்தம்? ஏசு கிறிஸ்து சாட்சியா இருந்தா கல்லால் அடிப்பாங்க.
இயேசு கிறிஸ்து சாட்சியாக இருந்தால் ஜெயிலுக்கு தூக்கி போடுவாங்க. இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஓகேன்னா நம்ம அபிஷேகத்தை கேட்கலாம். அபிஷேகத்துடைய மிக முக்கியமான நோக்கம் இயேசு கிறிஸ்து போன வழியில் நம்ம ஜீசஸ் என்ன சொல்றாரு? என்னை பின்பற்றி வா. அப்போஸ்தலரை கூப்பிட்டு எங்க போனார்? அவர் அப்போஸ்தலரை கூப்பிட்டு எங்க போனார்? இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் நம்ம அப்போஸ்தலர் ஓகே மீன் பிடிச்சிருந்தாங்களும் கூப்பிடுறார், என்னை பின்பற்றி வான்னு. கடைசியில் எங்க போய் ஜீசஸ் ஸ்டாப் பண்ணாரு? கல்வாரியில். ஓகேயா? கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இயேசு கிறிஸ்துவ நம்ம பின்பற்றோம். ஓகே, முதல்ல நம்ம தேவைக்காக இயேசு கிறிஸ்துவ வந்திருக்கலாம், உடல் நலத்துக்காக வந்திருக்கலாம், அதெல்லாம் கொடுப்பார். கொஞ்ச நாள் கழிச்சு அவருடைய வார்த்தையை தேடி போகணும். கொஞ்ச நாள் கழிச்சு அவர் உண்மையில் அன்பு செய்ய ஆரம்பிக்கணும், நம்ப வேணும். அதுக்கப்புறம் கடைசியில் எங்க போனோம்? கல்வாரி சிலுவையில் போய் அவருக்காக உயிரை கொடுக்கணும். எப்பொழுது நம்ம சுயத்துக்கு நாம் மறிக்கிறோமோ, சுயத்துக்கு மறிக்கும் போது தான் கிறிஸ்துவ வாழ்க்கையை ஸ்டார்ட் ஆகுது. பிரைஸ் தி லார்ட். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? பச்சை மரத்துக்கே இந்த கதினா பட்டு மரத்துக்கு என்ன? அப்ப என்ன அர்த்தம்? எனக்கே இந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு இதோட ஜாஸ்தியா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. பண்ணாங்களா பண்ணலையா? ஒரு 12 சீடர்கள்ல 11 சீடர்கள் கொல்லப்பட்டார். ஒரு சீடரும் நார்மல் டெத்து கிடையாது. ஓகேங்களா? பேதுருவை தலையிலா சிலுவையில் அடிச்சு சாவடிச்சான். ஒரு சீடரை எக்ஸ் வடிவத்தில் வச்சு சாவடிச்சான். ஒரு சீடரை தோலை உரிச்சு சாவடிச்சான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. புனித சின்னப்பரை கழுத்தை வெட்டி சாவடிச்சான். யாருமே நார்மல் சாவு கிடையாது. யோவானுக்கு மாத்திரம்தான் நார்மல் சாவு. அதுவும் ஒரு முறை எண்ணெய் கொப்பரையில் போட்டாங்க. அடுத்த நாள் காலையில் உயிரோடு வந்தார். அவர் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, அவர் சாவடிக்க முடியல. அதனால ஒரு தீவுக்கு அவர் நாடு கடத்தி விட்டான். பிரைஸ் தி லார்ட். இது வரைக்கும் நல்லா தானே பிரதர் போயிட்டு இருந்தது, ஏன் பிரதர் திடீர்னு டெரர் மூவிலாம் காமிக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. கிறிஸ்துவ வாழ்க்கைனா அப்படித்தான். இயேசு கிறிஸ்து சென்ற பாதையில போனா அவரை போல நாமும் மறிக்க வேண்டும், சுயத்துக்கு மறிக்க வேண்டும். எப்பொழுது நம்ம சுயத்துக்கு மறிக்கும் போது கடவுளுடைய அபிஷேகத்தில் நிரப்பப்படுவோம். அடி வாங்குவது உறுதி. பைபிள்ல சீடருங்க 3 வருஷம் இயேசு கிறிஸ்துனால போயிட்டு இருந்தாங்க. எங்கேயாவது அடி வாங்கினாங்களா? ஒன்றும் கிடையாது. பெந்தகோஸ்து 2வது அதிகாரம், அப்போஸ்தலர் பணி 2வது அதிகாரத்துல ஆவியில நிரப்பப்படுறாங்க. 5வது அதிகாரத்துல அடி வாங்கினாங்க. சும்மா அப்படி சின்ன சின்ன அடிலாம் கிடையாது. நைய புடைத்தார்கள் இருக்கு. நைய புடைத்தால் என்ன அர்த்தம்? முட்டிக்கு முட்டி தட்டினாங்கன்னு அர்த்தம். நம்ம ஊர் பாஷையில சொன்னாங்க. சென்ட் பால் என்ன சொல்றாரு? ஏகப்பட்ட முறை அவரு சாட்டையால் அடிக்கப்படுகிறார் இல்லையா? ஒரு இடத்துல அவர் அடிச்சு செத்து போயிட்டாரு, தூர போட்டு வராங்க. ஊரை விட்டு தூக்கி வெளியில போட்டு போயிட்டு செத்து போயிட்டாருன்னு விட்டு வராங்க. அப்ப எந்த மாதிரி அடிச்சிருப்பாங்க? ஒரு மனுஷன் அடிச்சு செத்து போயிட்டான்னு எல்லாரும் ஒரு 10-15 பேர் சேர்ந்து அடிச்சவரை செத்து போயிட்டாருன்னு முடிவு பண்ணி வெளியில வராங்கன்னா எந்த அளவுக்கு அவர்களை அடித்திருப்பாரு? உண்மையிலேயே செத்து அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து எழுப்பி உள்ள அமைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த ஊரை விட்டு ஓடினார் அவரு. அடுத்த நாள் காலையில அதே ஊர்ல வந்து ப்ரீச் பண்றாரு. அப்ப என்ன மாதிரி ஒரு வைராக்கியம் ஆண்டவருக்காக! அபிஷேகம் நம்ம கேட்பதற்கு காரணம் அதுதான். இதை தவிர வேற எதுக்காக நீங்க கேட்டீங்கன்னா தயவு செய்து கேட்காதீங்க. அப்புறம் அடி வாங்கும்போது ஐயோ அபிஷேகம் வேணாம் தெரியாம கேட்டுன்னு சொல்ற மாதிரி ஆயிடும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு அபிஷேகம் வேணும்? எனக்கு வேணும். ஒரு பிரதர் தான் உற்சாகமா கை தூக்குறாரு ஸ்ரீலங்கால இருந்து. பிரதர் ஜார்ஜ், எனக்கு தெரியும், அவர் ரொம்ப காலமா கேட்டு இருக்காரு அடி வாங்குறது ரெடின்னு சொல்லிட்டு. குட். சரி, அப்போஸ்தலர்கள் சொல்ற மாதிரி இயேசு கிறிஸ்துக்காக அவமானப்படுத்தப்படுவதோ அல்லது நம்ம அடிக்கப்படுவதற்கோ மகிழ்ச்சி அடைய வேண்டும். அது ஒரு பெருமையா நம்ம கருதணும். அதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஸோ அபிஷேகமான மைண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். ஆண்டவருக்காக நான் உயிரை கொடுப்பேன், மக்கள் நரகத்துக்கு போகிற மக்களை எவ்வளோ காப்பாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஓடுவேன், ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி ஓடக்கூடிய. குறிப்பாக சரி, நிறைய போய் ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்காதீங்க. ஆத்ம அறுவடை மிக மிக முக்கியம். ஜீசஸ்க்கு நீங்கள் உண்மையிலேயே சந்தோஷத்தை கொடுக்கணும்னா நரகத்துக்கு போகிறவங்க எத்தனை ஆத்மா உங்களால் வெளியில் கொண்டு வர முடியும் அந்த அளவுக்கு அவர் சந்தோஷப்படுவார். மற்ற வேலையை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் இங்க சொல்றேன் குறிப்பா, ஜீசஸ் மினிஸ்ட்ரியுடைய நோக்கம் சர்ச்சில் போய் வேலை செய்யறது கிடையாது. சர்ச்சில் வேலை செய்யறது நிறைய பேர் இருக்கிறான். ஓகேங்களா? நற்கருணை பணியாளர்களை வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் சர்ச்சில் வருவாங்க. அதை ஒரு பெருமையா நினைச்சு செய்யறதுக்கு ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. போய் ரீடிங் படிக்கிறதுக்கு நிறைய பேர் சந்தோஷமா 4 பேர் முன்னால் போய் படிக்கிறதுக்கு ஆர்வமா படிக்கிறாங்க. அதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரல, எல்லாம் நல்ல வேலை தான். ஆனால் அதுக்கு ஆட்கள் உண்டு. கொயர்ல பாட்டு பாடுறதுக்கு நிறைய பேர் ஆசைப்பட்டு போறாங்க. எல்லாமே நல்ல ஊழியம் தான். ஆனா இந்த மினிஸ்ட்ரியுடைய நோக்கம் அதற்கு அல்ல. ஜீசஸ் மினிஸ்ட்ரியுடைய நோக்கம்
ஊழியர்களை உருவாக்கி நரகத்துக்கு போற ஆத்மாவை எப்படியாவது சேவ் பண்றதுக்கு முயற்சி செய்யணும். அதுதான் இந்த ஊழியத்துடைய மிக முக்கியமான நோக்கம். இந்த ஊழியத்தோட நீங்க சேர்ந்து வளரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நோக்கம் இருந்தால் தான் நீங்க ரொம்ப நேரம் இந்த ஊழியத்துல பயணம் செய்ய முடியும். இல்லை நாங்கள் எங்கேயோ இங்கே கற்றுக்கிட்டு நாங்கள் எங்கேயோ போய் வேலை செய்ய போனால் போகலாம், அவனுக்கு தப்பு கிடையாது, நான் தப்புன்னு சொல்ல வரல. பட் இந்த ஊழியத்தோடு சேர்ந்து நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும், வளரணும்னு நினைச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை இந்த மினிஸ்ட்ரி ஏற்படுத்துறதுக்கு முக்கியமான காரணம் ஆத்தும அறுவடை செய்வதற்காக. எப்படியாவது எவனையாவது கொண்டு வந்து அவர்கிட்ட சேர்க்க முடியுமா, அந்த தாகம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மினிஸ்ட்ரியில தேவை. மற்றவங்க வரலாம், நீங்க வாங்க, உங்க தேவைகள் கடவுள் சந்திப்பார். அதுக்கப்புறம் நீங்க உங்க இடத்துக்கு போகலாம். இல்லை நீங்க கத்துக்கிட்டு உங்க ஊழியத்தை போய் எங்க வேற எங்கேயாவது பண்ண பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்க இந்த ஊழியத்தோடு வளர வேண்டும் என்று விரும்புனீங்கன்னா ஆத்ம தாகம் அவசியம். ஒரு பாவி மனம் திரும்போது பரலோகம் முழுவதும் சந்தோஷப்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லுது. அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது உங்களுக்கு சந்தோஷமா இருந்ததுனால்தான் இந்த ஊழியத்தில் நீங்கள் நிலைத்து வர முடியும். சரி, நம்ம எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம். நம்ம நரகத்துக்கு போறதுக்கு தகுதியான ஒரு ஆள் தான். கரெக்டா தப்பா? நான் அப்படிதான் நினைக்கிறேன். இங்க யாராவது அப்படி இல்லை நான் பரிசுத்தமா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றவங்க விட்டுருங்க. நான் என்ன பற்றி சொல்றேன். எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ தவறு செய்திருக்கோம். பழைய ஏற்பாட்டில் நம்ம இருந்திருந்தோம்னா எனக்கே செத்து போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி நமக்காக பரிந்து பேசினாலும் நம்ம உயிரோட வச்சுட்டு இருக்காரு இவ்வளவு நாளும். இல்லைன்னா இதை என்னைக்கே போட்டு தாக்கியிருப்பாரு. கரெக்டா தப்பா? கரெக்ட். ஒரு தப்பு பண்ணதுக்கு பூமியை பழக்க வச்சு ஒரு மொத்த கும்பலே உள்ள போயிடுச்சு. நம்ம பண்ண தப்பு இவ்வளவு நாள் விட்டு வச்சது ஜீசஸுடைய இரக்கத்தினாலும் அவருடைய பரிந்துரையினாலும் தான். அப்படி இருக்கும்போது ஜீசஸை சந்தோஷப்படுத்துறது தான் நம்முடைய மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. என்ன பண்ணா ஜீசஸை நம்ம ஹாப்பியாக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு ஜீசஸை நீங்க சந்தோஷப்படுத்தணும்னா நரகத்துக்கு போற இருக்கிற ஒரு சில ஆத்மாவை, எத்தனை ஆத்மாவை நீங்க கொண்டு வரீங்களோ அதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஜெபிக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னோட முடியும். எனக்கு எங்கேயும் போக முடியல பிரதர், நான் வீட்டில் தான் இருக்கேன், உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு கஷ்டத்தை ஆண்டுட்டு ஒப்பு கொடுங்க. ஆண்டரே, இந்த சின்ன வேலையை ஒரு ஆத்ம ரட்சிப்பாக ஒப்பு கொடுக்குறேன். குழந்தை தெரசமல் அப்படிதான் ஆஃபர் பண்ணான். அவங்க கான்வென்ட் விட்டு வெளியிலே வரல. ஆனால் லட்சக்கணக்கான ஆத்மாக்களை அவர் மூலமாக ரட்சிக்கப்படுதுன்னு திருச்சபை சொல்லுது. அந்த தாகம் இருக்கணும் நமக்கு. இயேசு கிறிஸ்துவை உண்மையிலே நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்த விரும்பினால் ஆத்ம ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆத்ம ரட்சிப்புக்காக என்ன பண்ணணுமோ அதுக்காக முயற்சி பண்ணுங்க. மற்ற எல்லாம் ஓகே, நான் சர்ச்சு முக்கியம், நம்ம சர்ச்சில் வேலை செய்யறதுலாம் முக்கியம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த மினிஸ்ட்ரியுடைய மெயின் நோக்கம் ஆத்ம ரட்சிப்பு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேட்கறதுக்கு மிக முக்கியமான வேலை அதுதான். ஆண்டவர் நமக்கு பரிசுத்தாவி கொடுக்கறதுக்கு காரணம் என்னுடைய சாட்சிகளாயிருங்கன்னு தான் சொல்றார். பிரைஸ் தி லார்ட். ஓகே, அப்போ நம் இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை வெளியில வரணும்னா அதை ஸ்டாப் பண்றது என்னது? நம்முடைய பாவம் தான் அதை ஸ்டாப் பண்ணுது. இருதயம் பரிசுத்தமாக்கணும்னு என்ன அர்த்தம்? இருதயம் பரிசுத்தமா இல்லைன்னா நம்ம பாவத்தில் இருக்கோன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோமோ அந்த அளவுக்கு வல்லமை வெளியில வரும். அதனால இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெந்தகோஸ்துல எனக்கு வல்லமை வேணும், வல்லமை வேணும், வல்லமை வேணும். எஸ், எல்லாம் நீங்க அபிஷேகத்தில் நிரம்புறீங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு என்ன ஆகுது? மறுபடியும் பழைய கதைக்கு போயிடும். அப்புறம் மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கு பெந்தகோஸ்துக்கு மறுபடியும் வேணும் வேணும் வேணும்னு கேட்குறோம். ஒரு சிலர் நன்னாயிட்டு ஆகணும், நன்னாயிட்டே கொஞ்ச நாள் ஓடுறாங்க, அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆயிருது. என்ன நடக்குது தெரியுமா? உண்மையிலே இருதயம் ஒரு இடத்துல தூய்மையாக்கப்படுகிறது. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அதே இடம் அந்த பாவத்தில் விழும்போது அது க்ளோஸ் ஆகுது இல்லையா? இங்க லைட் நம்மளுக்கு உள்ள வர மாதிரி கொஞ்சம் பெருசாகுது, ஒரு திரும்பி என்ன ஆகுது? மறுபடியும் இந்த இடத்துக்கு போயிடும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்குது. இப்போ அப்போஸ்தலர் வாழ்க்கையில என்ன நடந்தது? அவங்க முதல்ல அவங்க இருதயத்தை பரிசுத்தப்படுத்தினாங்க. இறை வார்த்தையை கேட்டு கேட்டு இறை வார்த்தை இருதயத்தில் விதைத்து விதைத்து அவங்க வாழ்க்கையில பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். யோவான் 15:3 அப்படிதான் சொல்லுது. ஜீசஸ் சொல்றார், அவங்க சொல்லல, இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து வந்த வார்த்தை. நீங்கள் ஏற்கனவே என்னுடைய வார்த்தையினால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஜீசஸ் சர்டிபிகேட் கொடுக்கிறார் இல்லையா? அப்போ சரி, இறை வார்த்தையினால பரிசுத்தமாக இறை வார்த்தைக்குள்ளே பரிசுத்தாவியன் இருக்கிறார் இல்லையா? யோவான் 6:63 அப்படிதான் சொல்லுது. நான் கூறிய வார்த்தையில் உங்களுக்கு பரிசுத்தாவியை, வாழ்வழிக்கும் பரிசுத்தாவியை கொடுக்குது. அப்போ அந்த வார்த்தை வரும்பொழுது ஆவியானவர் உள்ள வரார். அந்த ஆவியானவர் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்துறார்.
ஆவியானவர் இல்லாம நான் பரிசுத்தமாயிட்டேன்னு சொல்ல முடியாது. ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது ஆவியானவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துறார். ஆனா நான் சொன்ன மாதிரி ரெண்டு விஷயம் இருக்குது. ஒண்ணு, நம்ம இருதயத்தை பரிசுத்தமாக்கும் போது முழுமையாக அந்த வல்லமை வெளியில வரும். இன்னொன்னு, ஒரு சில இடத்துல ஒரு அபிஷேகம் வருது, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், பரிசுத்தமாக நம்ம வாழ்வை காத்துக்கொள்வது கிடையாது. அப்ப என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா அது க்ளோஸ் ஆகி போகுது, மறுபடியும் பேக் ஸ்லைட் ஆகும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. எதுக்கு அப்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்கு? நம்முடைய சிந்தனை புதுப்பிப்பதற்கு, நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாக பாதுகாக்கிறதுக்கு, இதை செய்யறதுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். நம்பிக்கையினால்தான் நாம் நம்முடைய சிந்தனையை புதுப்பிக்க முடியும். நம்பிக்கையினால் தான் நம்ம இருதயத்தை நாம் பரிசுத்தப்படுத்த முடியும். ஆனா அந்த நம்பிக்கை செயல் வடிவம் பெறணும். புரியுதுங்களா? நம்ம நம்புறோம்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்ல ஹோலினஸ் இல்லாம போகும்போது நம்ம நம்பிக்கையில எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னா, கரெக்டா? புனித யாக்கோபு தெளிவா சொல்றார், செயல் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். நம்ம நம்புறோம்னு சொல்றோம், ஆனா ஃப்ரூட்ஸ் வரணும் இல்லையா? நான் நம்புறேன், நான் பரிசுத்தமாயிட்டேன், கடவுள் என்ன, நம்ம ரோமர் 6:22 டிக்ளேர் பண்றோம், நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கடவுளுக்கு அடிமையாகிவிட்டேன், இதன் பயனோ தூய வாழ்வு, இதன் விளைவோ நிலை வாழ்வு. வார்த்தையை நம்ம ஊன்றோம், அது உண்மையிலே நமக்கு பலன் கொடுக்குதா? ஒவ்வொரு பாவத்திலிருந்து வெளியில வரமா? நம்ம லைஃப்ல பாக்குறோம், இந்த வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ணும்போது நம்ம பாவத்திலிருந்து வெளியே வரதை பாக்குறோம். பட் அதுல நிலைச்சு நிக்கிறோமா? எவ்வளவு நேரம் அந்த பரிசுத்தத்தில் நிலைத்து இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மூலமாக வல்லமை வெளிப்படும். இதுதான் ஜீசஸ் யோவான் 8:31 சொல்றார், நீங்கள் என் வார்த்தையை தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் என்னுடைய சீடர்களாக இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாகவும் இருப்பீர்கள். இப்ப இந்த இருதயத்தை பிளாக் பண்றது என்னன்னு பார்க்கலாம் முதல்ல, இல்லையா? ஓகே, அபிஷேகத்தை பிளாக் பண்றது ரொம்ப சிம்பிள். 2 வகையில தான் மெயினா பிளாக் பண்ண முடியும். மத்தேயு 13:22, மத்தேயு 13:22, முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். 2 காரியத்தை ஜீசஸ் சொல்றார். இவங்கெல்லாம் இறை வார்த்தையை கேட்டவங்க, இறை வார்த்தையை பயிற்சி பண்ணவங்க, இருப்பினும் அவர்களால் பலன் கொடுக்க முடியவில்லை. ஏன்? 2 விஷயம். ஒன்று உலக கவலை, இன்னொன்று செல்வ மாயை அல்லது உலக கவர்ச்சி. ஒன்று உலக கவர்ச்சி, ஒன்று உலக கவலை. இந்த 2 தான் உண்மையாக இறை வார்த்தையை பயிற்சி பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பரிசுத்தமான நினைக்கிறவங்கள வளர விடாம பண்றது. ஓகே, இப்போ உலக மாயை அல்லது உலக கவர்ச்சி அல்லது ஏதாவது ஒரு அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் த திங், உலகத்தின் மீதும். 1 யோவான் 2:15 யோவான் ரொம்ப தெளிவா சொல்றாரு. 1 யோவான் 2:15, இந்த உலகின் மீதும் அதில் உள்ளவை மேலும் அன்பு செய்வோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது. அப்ப இந்த உலகத்தின் மேல் அன்பு இருக்கும்போது நமக்கு பிதாவின் மேல, கடவுள் மேல அன்பு இருக்காதுன்றார். நம்மளுக்கு உலகத்தின் மேல் அன்பு இருக்கா, கடவுள் மேல அன்பு இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒன்னும் இல்லை, உங்க ஜெபத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். ஜெபத்துல எவ்வளவு நேரம், ஆண்டவரே நான் ஆவியில நிரம்பணும், ஆத்மாவை கொண்டு வரணும், என்னை அடிச்சாலும் உதைச்சாலும் பரவாயில்ல ஆண்டவரே ஒரு ஆத்மாவை நீ கொடுங்கன்னு நம்ம ஜெபிச்சோம்னா உண்மையிலே நமக்கு பரலோகத்து மேல ஆசை இருக்குன்னு அர்த்தம், அந்த உலகத்தின் மேல் பற்று இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவரே எனக்கு நல்ல வேலை கொடுங்க, நல்ல சம்பளம் கொடுங்க, எனக்கு ஆஃபீஸ்ல பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, என் ஒய்ஃபு சரியில்லை, இப்படி நம்ம ஜெபம் பண்ணோம்னா எங்க இருக்குது? நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த உலகத்துல தான் இருக்குது. இந்த உலகத்தின் மாயையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எனக்கு வீடு கட்டணும், எனக்கு லோன் கிடைக்கணும், கார் வாங்கணும், இப்படிலாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம்னா எங்க இருக்கிறோம்? நம்ம இந்த உலகத்தின் மேல் நாம் ஈர்க்கப்பட்டிருக்கிறோம். முதல்ல ஜீசஸ் கிட்ட வரும்போது இதெல்லாம் ஜெபிக்கிறது தப்புன்னு சொல்ல வரல. ஆனா கடவுளை நெருங்க 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 நம்முடைய ப்ரியாரிட்டி மாறணும். அது மாறலன்னா நம்ம உண்மையிலே சரியான ஒரு பாதையில போல. சீடர்கள் 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்து பின்பற்றுறாங்க. மத்தேயு யோவான் 16-17 அதிகாரம் நினைக்கிறேன். ஜீசஸ் சொல்றாரு அவங்க பார்த்து, இதுவரை நீங்கள் என்னிடம் எதையும் கேட்டதில்லை, இப்பொழுது கேளுங்கள்ன்றார். 3 வருஷமா ஜீசஸ் பின்னால நாய்க்குட்டி மாதிரி எங்க போனாலும் அங்கெல்லாம் போனாங்க. ஒரு முறை கூட அவங்களுக்காக ஒன்றும் கேட்கல அவங்க.
நம்ம கடைசியா ஜீசஸ் நமக்காக ப்ரேயர் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? யாராவது ஒரு 6 மாசம் ஆச்சு பிரதர்னு சொல்றவங்க இங்க இருக்கிறீங்களா? யாராவது ஒரு 6 மாசம் நான் எதுவுமே கேட்டதில்லை பிரதர், 6 மாசம் வேணாம், ஒரு 3 மாசமா நான் எதுவுமே கேட்டதில்லை, நான் கேட்டதில்லை இந்த ஆவிக்குரிய காரியத்தை தான் கேட்டிருக்கேன், உலகப்பூர்வம் எதையும் கேட்கலன்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறோமா? சரி, நமக்கும் சீடர்களும் வித்தியாசத்தை பார்த்தீங்களா? நம்ம இன்னும் சீடர்கள் ஆகல. அந்த கூட்டம் ஜீசஸ் கிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு பின்னால போன கூட்டத்துல தான் நம்ம இருக்கிறோம். எப்பொழுது இதை விட்டுட்டு ஆண்டரே ஆத்மாரோட பண்றதுக்கு எனக்கு அபிஷேகத்தை கொடுங்க, என் உயிர் போனாலும் பரவாயில்ல ஆண்டரே, இப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சோம்னா உண்மையிலே நம்ம இந்த உலகப்பற்று குறைஞ்சிட்டு வருதுன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களை யாரையும் குறை சொல்றதுக்காக நான் சொல்லலை. இதுவரைக்கும் நம்ம இப்படி இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையின் சிந்தனைகளை மாற்றி இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட எதிர்பார்க்கறது அவரை போல் நம்ம வாழ்றதுக்கு தான். அவர் அவருக்காக இந்த உலகத்துல வாழலை, நமக்காக வாழ்ந்தார். நாம் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக வாழணும். அவருடைய விருப்பம் என்னது? ஒரு ஆத்மாவும் அழிந்து போவது அவருடைய விருப்பம் அல்ல. அப்போ அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஓடணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு இந்த உலகத்தின் மேல எங்கெங்கெல்லாம் ஆசை இருக்குது? சொத்து சேர்த்து வைக்கிறதுக்கு ஆசை இருக்குதா? நிறைய ஒரு லேண்டு வாங்கினா போதும், இன்னொரு லேண்டு வாங்கணும். ஒரு கார் இருந்தால் போதும், இன்னொரு கார் வாங்கணும். என்கிட்ட வெறும் கார் தான் இருக்கு, எனக்கு 4 வீல் டிரைவ் வாங்கணும். இப்படி நம்ம ஆசை மேல ஆசைக்கு அளவே கிடையாது இல்லையா? ஸோ இதை விட்டுட்டு நம்ம மனசு ஜீசஸ் எப்படி திருப்திப்படுத்துது, ஜீசஸ் எப்படி சந்தோஷப்படுத்துதுன்னு போச்சுன்னா, அவருக்கு மிக சந்தோஷமான ஒரு விஷயம் நரகத்துக்கு போகிற ஒரு ஆத்மாவை வெளியில கொண்டு வர்றது. இப்போ நம்ம அதுக்கு உழைக்கணும். அதுக்கு பரிசுத்த அபிஷேகம் உண்மையிலே தேவைதான். ஆவியாருடைய வல்லமை இல்லாமல் அதை செய்ய முடியாது. அப்ப நம்ம அதற்காக கேட்கணும். ஓகே, அப்ப நம்ம இருதயத்தை பிளாக் பண்றது ஃபர்ஸ்ட் என்னது? இந்த உலகப்பூர்வமான ஆசைகள். அடுத்தது உலக கவலைகள். நிறைய பேருக்கு எதிர்காலத்தை குறித்து கவலை, உடல் நலத்தை குறித்து கவலை, கடன் பிரச்சனையை குறித்து கவலை. இப்போ இந்த கவலை எதனால வருது? நம்பிக்கை இல்லாதனால வருது இல்லையா? எல்லா பாவத்துக்கும் ரூட் வந்து அவநம்பிக்கை தான், நம்பிக்கை இல்லாததுதான். அப்ப நம்ம மனசுல நம்மளுடைய பிரச்சனைகளே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம செல்ஃபிஷா இல்லையா? உங்க பிரச்சனை உங்களுக்கு பெருசா தெரிஞ்சதுன்னா நம்ம சுயநலவாதியா இல்லையா? ஆண்டவர் நம்மளை வாழ சொன்னது, இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்தது போல நாம் அவருக்காக வாழ வேண்டும் பைபிள் சொல்லுது. அப்ப நம்ம பிரச்சனையை பெருசா நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்ம சுயநலவாதி. கிறிஸ்தவம் கிடையாது. கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை மற்றவங்களுக்காக வாழ்றது. பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்முடைய வாழ்க்கை முறை திங்கிங்கை தயவு செய்து மாற்றணும். சரி, கவலை பயம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் அவநம்பிக்கை. நம்பிக்கை இல்லாமல் இருக்கு. நம்ம நம்பிக்கை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த நம்பிக்கை வளரும் போது இந்த பயத்துல நம்ம வெளியில வர முடியும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் மிக முக்கியமான காரியம். ஒன்று பயம், கவலைகள். அடுத்தது இந்த உலகப்பூர்வமான ஆசைகள். இது ரெண்டு தான் நம்மள ஒரு மனிதனுடைய இருதயத்தை பாழாக்குது. என்னுடைய மூல காரணம் அவநம்பிக்கை. இதுல இன்னொரு பிரச்சனை இருக்குது. நீங்க யாராவது மன்னிக்க முடியலன்னா உங்க ஹார்ட் முழுவதுமாக பிளாக் ஆயிடும். ஏன்னா எப்பொழுது நம்மளால மன்னிக்க முடியலையோ சாத்தான் அந்த இடத்துல வேலை செய்ய முடியும் இல்லையா? ஒரு கசப்புணர்வு வரும் பொழுது தீய சக்தி அங்கு வேலை செய்யணும் யாக்கோபு சொல்றார். நமக்குள்ள ஒரு கசப்புணர்வு வரும்போது, அப்ப யாருமே ஒரு கசப்புணர்வு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம இருதயம் பாழாகிறது மட்டும் கிடையாது, சாத்தானே உள்ள வந்து வேலை செய்ய முடியும். அப்புறம் எப்படி பரிசுத்தாவி இறங்கி வருவாராங்க? பரிசுத்தாவுடைய வல்லமை வெளிப்படாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நம்மளை பிளாக் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். கவலைப்படுற இடத்துல ஆவியானவர் செயல்பட மாட்டார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் ரொம்ப நாள் கவலைப்பட்டு ஆண்டவருக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேட்டிருக்கேன். அப்பதான் ஒரு முறை புரிஞ்சது, கவலைப்படும் பொழுது ஆவியானவர் செயல்பட முடியாது. ஏன்? எதனால கவலைப்படும் போது ஆவியானவர் செயல்பட முடியாது? கவலைப்படும் மனிதன் மூலமாக கவலைப்படும் போது நம்பிக்கை இருக்கிறோம். வெரி குட். பிரைஸ் தி லார்ட். சூப்பர் சிஸ்டர், கரெக்டா சொல்றாங்க. எப்போ ஒரு மனுஷன் கவலைப்படுறானோ என்ன ஆயிருது? நம்பிக்கை போயிருது, அவநம்பிக்கை வந்துருது. ஆவியானவர் நம்பிக்கை மூலியமா தான் செயல்படுத்த முடியும். நமக்குள் இருக்கிற சக்தி வெளியில வரணும்னா நம்பிக்கையின் வழியா தான் வெளியில கொண்டு வர முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க அழுதுட்டே ஆண்டவரே ஆவியால் நிரப்புங்கன்னு என்ன பண்ணுவாரு? ஏம்மா நீ நிறுத்திட்டு என்ன நம்பு, நான் வெளியில வரேன்னு வரவர். ஸோ நம்பிக்கை முக்கியம். நான் ஒரு வசனம் சொல்றேன், எஸ்ஐயா
30வது அதிகாரம் 26வது இறைவார்த்தை. ஏசாயா 30:26. ஆண்டவர் தம் மக்களின் சாரி இது இல்ல. ஏசாயா செகண்ட் 12வது அதிகாரம், ஏசாயா 12வது அதிகாரம் 3-4 இறைவார்த்தைகள். மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகழ்ந்து கொள்வீர்கள். இறைவார்த்தை என்ன சொல்லுது? மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து. நம்முடைய இருதயத்திலிருந்து, நம்முடைய ஸ்பிரிட்ல இருந்து மீட்பருளும் ஊற்று நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் மகிழ்ந்து கொள்வீர்கள். எப்பொழுது? மகிழ்ச்சியோட, அகமகிழ்வோடு, ஜாயில தான் அந்த ஸ்பிரிட் வெளியில வரப்போகுது. நம்பிக்கையின் வழியாக கிடைக்கிற ஜாய் இல்லையா? பை ஃபெய்த் யூ கெட் ஜாய். அந்த ஜாயில இந்த ஸ்பிரிட் வெளியில வருவார். அப்போ நீங்க அழுதுட்டு இருந்தீங்க, சோகமா இருந்தீங்க, உலகத்தை பற்றி கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் ஃப்ரீயா நம்ம மூலியமா செயல்பட முடியாது. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். அந்நாளில் நீங்கள் சொல்வதாவது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள், மக்களிடங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள், அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். என்ன அர்த்தம்னா, நீங்க நம்பிக்கையினால் வருகிற மகிழ்ச்சியோடு கடவுளை புகழ்ந்து துதித்து ஆராதிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மகிட்ட இருந்து ஊற்றாக பொங்கி வருவார். நான் மறுபடியும் சொல்றேன், நம்பிக்கையினால் வரும் மகிழ்ச்சியினால், நம்பிக்கையினால் வர ஜாயில ஆண்டவரை போற்றி துதித்து ஆராதிக்கும் பொழுது, நன்றி செலுத்தும் போது நமக்குள் இருக்கிற ஆவியானவர் ஊற்றாக பெருக்கெடுத்து வருவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப கவலைப்பட்டு இருந்தா பரிசுத்தாவி செயல்பட முடியுமா? யாரெல்லாம் தங்க பிரச்சனையை குறித்து அதிகமாக கவலைப்பட்டு இருக்காங்களோ பரிசுத்த ஆவியானவர் ஃப்ரீயா செயல்பட முடியாது. ஏன்னா நம்பிக்கையை நம்ம இழந்து போறோம். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் சோகமா இருக்கிறான். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அபிஷேகமா இறங்கிட்டாரா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணலன்னு ரொம்ப நாள் உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. சரி, ஆவியானவர் நம்பிக்கையினாலதான் நம்ம மூலியமா நம்மகிட்ட இருந்து செயல்பட போறார். நம்ம உணர்வு பூர்வமாக எனக்கு ஃபீல் பண்ணணும், ஆவியானவர்ல நான் நிரம்பி கீழே விழணும், இப்படி எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஒரு காலத்துல அப்படி இருந்திருக்கிறேன். ஆனா அது தப்புன்னு அப்புறம் தான் புரிஞ்சுது. எப்பொழுது எனக்கு 1 யோவான் 2:20 படிச்சனோ அப்போதான் நம்ம செய்யறது தப்புன்னு புரிஞ்சுது. ஏன்? இறை வார்த்தை என்ன சொல்லுது? நாம் ஏற்கனவே பரிசுத்தாவில நிரப்பப்பட்டிருக்கோம். யூ ஆர் ஃபில்ட் வித் யூ ஆர் அனாயிட்டட் பை த ஹோலி ஒன் அண்ட் யூ நோ ஆல் திங்ஸ் அப்படின்னு பைபிள் சொல்லுது இல்லையா? நீங்கள் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள் இருக்கு தமிழ்ல. we are already anointed by the holy one. அப்போ இறை வார்த்தை சொல்லுது நம்ம ஏற்கனவே அபிஷேகத்துல நிரம்பிட்டோம்னு சொல்லி, அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம ஃபீலிங் எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறோம்னு சொல்லி நம்ம நம்பிக்கையில செயல்படும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆவியானவர் நம்ம மூலமாக செயல்படுவார். பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். சரி, நம்ம செயல்படப்படப்பட ஆட்டோமேட்டிக்கா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பண்ணுவீங்க. கம்பல்சரியா ஒரு நாளுக்கு நீங்க அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா நம்ம அந்த ஃபீலிங் எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. ஃபீலிங் எதிர்பார்க்கும் போது என்ன ஆகுது? நம்பிக்கை எதுல வைக்கிறீங்க? நீங்க உங்க உணர்வுகள்ல வைக்கிறீங்க. அதுக்கு பேர் நம்பிக்கை கிடையாது. இறை வார்த்தையின் மேல் வைக்கிறதுக்கு பேர் தான் நம்பிக்கை. இறை வார்த்தை என்ன சொல்லுது? நீங்கள் ஏற்கனவே அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். ஓகே, அந்த வார்த்தை எடுத்து படிக்கலாம். 1 யோவான் 2:20. 1 யோவான் 2:20. 1 யோவான் 1 John 2:20. நீங்கள் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள், ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள். சோ இதுல என்ன போட்டிருக்கு? நீங்கள் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். பெறப்போகிறேன்னு சொல்லல, பெற்றிருக்கிறீர்கள். அப்ப நம்ம அபிஷேகத்துல நிரம்பிட்டோமா? நிரம்பலையா? அபிஷேகப்பட்டிருக்கோம். இந்த வார்த்தையை நம்பி நம்மளால செய்ய முடியும், செயல்பட முடியும். அது செயல்படும் போது கடவுளுடைய வல்லமை நம்ம மூலியமாக வெளிப்படும். மோயிசன் போயிட்டு என்ன பண்றாரு? இந்த இன்னைக்கு பாட்டுல கூட பாடினாங்கன்னு நினைக்கிறேன். துதிக்கிற நேரத்துல செங்கடல் மேல வந்து நின்றுட்டு என்ன பண்ணாரு மோயிசன்? ஆண்டவரே என்ன பண்ணாரு? பிதாவை பார்த்து கேட்கிறார். பிதா என்ன பதில் சொன்னார்? என்ன எதுக்கு பார்த்து கேட்கிறேன்னு கேட்டார். நான் முறை இதை படிக்கும்போது ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவர் கேட்காம யாரை போய் கேட்கறது அந்த நேரத்துல இல்லையா? பின்னால ஒரு ஆர்மி துரத்திட்டு வருது, ஃப்ரண்ட்ல கடல், எந்த பக்கமும் போக முடியாது. கடவுளுக்கு கூப்பிடாம வேற யாரும் கூப்பிட முடியும்? ஆனா பிதா என்ன சொல்றாரு? என்ன எது கூப்பிடுற? கையில இருக்கிற கோலை நீட்டுன்றார். சரி, இதுதான் நம்பிக்கையில செயல்படுவது. எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னு பைபிள் சொல்லுது.
அந்த நம்பிக்கையில் நீங்க கை நீட்டி ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஜெபிப்பது நடக்கும். அதான் நம்பிக்கை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய போதகர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்களாம் ஹீலிங் சர்வீஸோ அனாயிட்டிங் சர்வீஸோ பண்ணும்போது அந்த ஒரு ஃபுல் ஃபீலிங்ல இருந்து யாரும் பண்றது கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், உலகத்தில் நீங்கள் மிகப்பெரிய அபிஷேக கூட்டம் நடத்துகிற ஒரு போதகராக இருந்தாலும் அவங்க எல்லாம் எல்லா நேரத்திலையும் அந்த அபிஷேகத்தை உணர்ந்து தான் ஹீலிங் சர்வீஸ் பண்றாங்க. அவங்க நிறைய பேர் அவங்களே சொல்றாங்க, ஒரு சில நேரத்தில் ட்ரையா இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு போதகர், அவர் பேர் வந்து ரெய்னாட் போங்கி. அவர் ஆப்பிரிக்காவில் நிறைய ஊழியம் பண்ணார். ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு மனிதர். அவர் ஆப்பிரிக்காவில் மினிஸ்ட்ரி பண்ணும்போது குறைஞ்சது 1,00,000 மக்கள் வருவாங்க. அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அவர் அபிஷேக பிரார்த்தனை பண்ணும்போதும் சரி, ஹீலிங் சர்வீஸ் பண்ணும்போதும் சரி, அவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய நேரத்தில் எனக்கு ஒரு உணர்வும் இருக்காது, ஒரு ஃபீலிங் இருக்காது, ஆனால் நம்பிக்கையில தான் நான் டிக்ளேர் பண்றேன், ஆனால் கடவுள் அங்கு செயல்படுகிறார். சரி, அதுதான் உண்மையான நம்பிக்கை. நீங்க ஆவியான இறங்குவதை நான் ஃபீல் பண்ணாதான் போய் ஜாம் பண்ணுவேன்னு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அது குழந்தை என்ன சொல்றது, ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. கடவுள்கள் முதல்ல வர்றவங்க தான் இந்த ஃபீலிங்ஸை நம்பி மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருப்பாங்க, ஃபீலிங்ஸை நம்பி நம்புவாங்க. அது வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு தொடக்கம். ஆனா அந்த உணர்வுகள்ல இருந்து அடுத்தது எங்க போனோம்? இறை வார்த்தையை நம்பக்கூடிய ஒரு மக்களாக நம்ம மாறணும். இறை வார்த்தையை நம்பும் போது நம்ம பிரசன்ஸ் ஃபீல் பண்றோமோ இல்லையோ, ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, அவர் நம்பிக்கைக்குரியவர், நம்ம இல்லை. வாக்கு கொடுத்த அவர் நம்பிக்கைக்குரியவர்ன்ற நம்பிக்கையில் நம்ம செயல்படுறதுக்கு பேர் தான் உண்மையான விசுவாசம். அப்படி எப்போ நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ அப்போ எந்த நேரத்திலையும் உங்களால அபிஷேகமும் பண்ண முடியும், ஹீலிங்கும் பண்ண முடியும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நான் நிறைய நேரத்தில் ஹீலிங் சர்வீஸ் பண்ணும்போது எனக்கு 99% ஒரு ஃபீலிங் கிடையாது. உண்மையில சொல்றேன், ஒரு ஃபீலிங் இருக்காது. எதை வச்சு நம்பி பண்றோம்? ஜீசஸ் சொல்லியிருக்காரு, என்னை விசுவாசிப்போம், நோயாளி மேல கை வைத்தால் நோயாளி குணமடையும். அவ்வளவுதான். ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, கை நீட்டுறோம், இல்லை வாயில ஒரு வார்த்தை சொல்றோம், மக்களுக்கு குணமாகறாங்க இல்லையா? உணர்வின் அடிப்படையில் போனீங்கன்னா நீங்க பண்ண முடியாது. ஒரு நாள் அப்படியே பயங்கரமா புல்லரிக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு நாள் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவீங்க அன்னைக்கு? ஐயோ இன்னைக்கு எனக்கு ஆவியான இறங்கி வரல, இன்னொரு நாள் வரும்னு சொல்ல முடியுமா? ஹலோ, நிறைய பேர் நான் நிறைய முறை சின்ன வயசுல ஸ்டார்டிங்லாம் சொல்லியிருக்கேன், ஒரு சில நாள் நல்ல அபிஷேகம் ஃபீல் பண்ணா இன்னைக்கு நல்ல பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணாங்க. பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணாங்க, நல்லா பண்ணாங்களா, நம்ம ஒழுங்கா இன்வால்வ் ஆனோம். சரி, நிறைய நேரத்தில் தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சில நாள் நீங்க ஜெபத்தில் அட்டன் பண்ணும்போது நீங்க ஒரு பிரசன்ஸ் ஃபீல் பண்ணா உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணவங்க நல்லா பண்ணாங்க. ஒரு நாள் நமக்கு அந்த ஃபீலிங் இல்லைன்னா இன்னைக்கு பிரைஸ் அண்ட் வர்ஷிப் சரியா பண்ணல. பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்றவங்க பிரச்சனை கிடையாது, நம்ம சரியா இன்வால்வ் ஆகலன்னு அர்த்தம். மொதல் கொஸ்டின், ரைட்? நான் சொல்லுது கரெக்டா? எத்தனை பேர் இப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு நல்லா இருந்தது, போன வாரம் நல்லா இல்லை. தயவுசெய்து நீங்க அந்த பக்கம் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நம்ம உள்ளத்துல ஆழத்துல இருந்து நம்ம இன்வால்வ் ஆகி பண்ணோம்னா ஆவியானவர் நம்மளை நிரப்புவார். ஓகே, நம்முடைய பிரசன்ஸை வச்சுட்டு பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணாங்க, இன்னைக்கு நல்லா பண்ணாங்க, போன வாரம் சரியா பண்ணல, அதுக்கு முந்தின வாரம் கொஞ்சம் பரவாயில்ல, அவங்களுக்கு மார்க் போட வேண்டாம். நம்ம வேலை அது கிடையாது. நிறைய பேர் ப்ரீச்சருக்கு மார்க் போடுவாங்க. நானும் ஒரு காலத்தில் போட்டிருக்கேன், அப்புறம் ஸ்டாப் பண்ணுறதுலாம் தப்புன்னு சொல்லிட்டு. இந்த ஃபாதர் நல்லா மெசேஜ் கொடுத்தாரு இன்னைக்கு, அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம், தயவுசெய்து அதெல்லாம் செய்யாதீங்க. கடவுளுக்கு பிடிக்காத ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மெயினா அபிஷேகம் என்பது நம்முடைய ஃபீலிங்ஸ்ல இல்லை, நம்பிக்கையில இருக்கு. ஏன்னா இந்த அபிஷேகம் நம்மள இருந்து வெளியில வருது நம்பிக்கைனா. சரி, இப்போ நமக்கு ஒரு தீமை ஒருத்தங்க பண்றாங்க, அது நம்மளுக்கு மனசு கஷ்டமாயி போச்சுன்னா என்ன ஆகும்? அவர் ஹார்ட் வில் பி பிளாக்ட். அதனாலதான் பைபிள் என்ன சொல்லுது? ரோமர் 12:21, தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், தீமையை நன்மையால் வெற்றி கொள்ளுங்கள். இதுல ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? அந்த ஹார்ட்டை ஓபன் பண்றதுக்கு இது ஒரு டூல். நான் மறுபடியும் சொல்றேன், உங்க ஹார்ட் நம்ம தூய்மைப்படுத்தணும், இல்லை அங்க ஒரு ஒளி வரணும்னு சொல்றோம் இல்லையா? டெவில் என்ன பண்ணுவான்? உங்களை மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று பேச வைப்பாங்க, இல்லை செய்ய வைப்பாங்க. அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய இருதயம் அடைக்கப்படும். எப்போ ஒருத்தர் நம்மளுக்கு மனக்கசப்பு வருதோ சாத்தான் உள்ள வந்துட முடியும். ஜீசஸ் அதை அனுமதிப்பார். நமக்கு மன கஷ்டப்படுற மாதிரி ஒருத்தன் பேசுறதை அனுமதிப்பார், ஏதாவது நம்மளுக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி செய்யறதை அனுமதிப்பார். ஏன் தெரியுமா? நீங்க தீமைக்கு தீமை பண்ணீங்கன்னா உங்க ஹார்ட் பிளாக் ஆகுது. டெவில் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் யூ. டெவில் உங்க வாழ்க்கையில் செயல்பட முடியும்.
ஆனா தீமை செஞ்சவங்களை பார்த்து நீங்க என்ன பண்ணணும்? நன்மை செய்யும் போது, அதான் என்ன சொல்றது, தீமைக்கு பதில் நம்ம தீமை செய்ய மாட்டோம், தீமைக்கு பதிலாக நன்மை செய்வோம். அப்படி நன்மை செய்யும் போது என்ன ஆகும்? ஹார்ட்ல அந்த இடத்துல ஆவியானவர் வெளியில வர முடியும். ஒரு தேன் கூடுல தேன் எடுக்கணும், என்ன பண்ணும்? ஒரு இடத்துல ஒரு குத்து குத்துனா என்ன ஆகும்? எப்படி தேன் வெளியில வருதோ, இப்போ நீங்க தீமைக்கு பதில் நன்மை செய்யும் போது உள்ள இருக்கிற தேன் வெளியில வர மாதிரி நம்ம உள்ள இருக்கிற பரிசுத்தாவியானுடைய வல்லமை வெளியில வரும். அதே நேரத்துல தீமைக்கு பதில் நீங்க தீமை செஞ்சீங்கன்னா உள்ள இருந்து என்ன வரும்? புண்ணை குத்துனா சலம் வர மாதிரி சலம் தான் வரும். இப்போ உங்க இருதயத்துல குத்துனது என்ன வருதுன்றது தான் கொஸ்டின். தேன் வருதா, கடவுளுடைய அன்பு வெளியில வருதா, இல்ல சீல்டு வருதா? யோசித்து பாருங்க. உங்களை பின்னால் இருந்து உங்களை குத்துனவங்க, உங்களை நம்பிக்கை துரோகம் பண்ணவங்கள, அவங்கள நீங்க அன்பு செய்யும் பொழுது என்ன ஆகுது? உள்ள இருக்கிற ஆவியானவர் வெளியில நீரூற்றாக வருவார். இயேசு கிறிஸ்துவ இருதயத்தை குத்துனாங்க, என்ன வந்தது? கடைசி ரத்தமும் தண்ணீரும் அவர்களிருந்து வெளியில வந்தது. அதே போல் நம்ம இருதயத்தை குத்தும் போது நம்மளால அவங்க அன்பு செய்ய முடிஞ்சதுன்னா, நம்முடைய திருச்சபை வரலாறு சொல்றது, அவருடைய அந்த இருதயத்தில் வந்த தண்ணீர் ஒருத்தர் கண்ணில் பட்டு அவரு கண் திறந்ததுன்னு சொல்லிட்டு அவர் பின்னால ஒரு புனிதராக மாறினார். செயின்ட் லிங்கினோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும். கடைசி நிமிடத்தில் கூட ஒரு மனிதனை மனம் மாற்றி அவரை புனிதனாகவும் கடவுள் மாற்றுகிறார். இப்ப நம்மளை குத்துனா என்ன ஆகும்? உங்கள் இருதயத்திலிருந்து கண்டினியூஸா பரிசுத்தாவியானுடைய வல்லமை வெளியே வரணும்னா நமக்கு தீமை செய்வர்களுக்கு நாம் நன்மை செய்யும் பொழுது இந்த ஹார்ட்டை யாரும் பிளாக் பண்ண முடியாது. இட் will always ஓப்பன் வித் லவ். இன்னொரு சீக்ரெட் சொல்றேன் பாருங்க. நம்ம நிறைய பேர் பவர் பவர்ன்றோம், ஏதோ ஒரு சக்தி சக்தி. அந்த சக்தி என்ன தெரியுமா? வாட் இஸ் தட் பவர்? நிறைய பேர் ஏதோ ஒரு என்ன பவர் பவர் ஆண்டுடைய வல்லமை வல்லமைன்றோம். அந்த வல்லமைனா என்னது? என்ன அந்த வல்லமை? வாட் இஸ் தட் பவர்? நம்பிக்கை. நம்பிக்கையினால அந்த பவர் வெளியில வருது. பட் வாட் இஸ் தட் பவர்? பாசிட்டிவிட்டி. Holy Spirit. Okay. Holy Spirit. What is that Holy Spirit? Love. It is nothing but love. See, love தான் அந்த பவர். ஓகேங்களா? நம்ம ஏதோ ஒரு அபிஷேகம், ஒரு ஆவி இறங்குன்னு நினைக்கிறோம், அதெல்லாம் கிடையாது. கடவுளுடைய அன்பு தான் அந்த பவர். God is love and he is, that power is nothing but his love. அப்போ அந்த அன்பு வெளியில பீறிட்டு வரணும்னா உங்களுக்கு தீமை செய்யறவங்க உங்களால் நன்மை செய்ய முடியணும். அப்போதான் அந்த வால்வு க்ளோஸ் ஆகாம கண்டினியூஸா லவ் வில் ஃப்ளோ. எப்படி ஜீசஸ் அவ்வளோ அடிச்சு துன்புறுத்தும் போது அவங்களுக்காக மன்னிச்சாரோ, அவங்கள பிளஸ் பண்ணாரோ, அவங்களுக்காக பரிந்து பேசுறாரோ, எப்போ நம்முடைய இருதயம் அப்படி மாறுதோ இந்த அன்பு, இந்த பவர் வில் ஆட்டோமேட்டிக்கலி கம். நோபடி கேன் பிளாக் இட். அப்போ நம்ம இதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்தெந்த இடத்துல நம்ம தீமை செய்யறாங்களோ, எந்தெந்த இடத்துல நம்ம மனசு நோக்கு பண்றாங்களோ அவங்களை அன்பு செய்யறது, அவங்கள பிளஸ் பண்றது, அவங்களுக்காக ஜெபிக்கிறது, இதை தொடர்ந்து பண்ணும்போது திஸ் பவர் வில் கண்டினியூஸ்லி ஃப்ளோ. இதை விட்டுட்டு நம்ம ஏதோ ஒரு அபிஷேகம் வருதுன்னா அதை நம்ம வெளியில ஃபீல் பண்ணலாம். பட் உண்மையிலே என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லவ் ஆஃப் காட். கடவுளுடைய அன்பு நம் உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:5 சொல்லுது. அந்த அன்பு கண்டினியூஸா ஃப்ளோ ஆகிறது. தடுக்கிறது என்னது? ஒன்று மன கஷ்டப்படுறது, கசப்புணர்வு வருது, மன்னிக்க முடியாம போறது, பாவத்தில் விழுறது, அவநம்பிக்கை, இதெல்லாம் பிளாக் பண்ணுது. இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா கிளியர் பண்ண இந்த அன்பு ஒரு சாதாரண ஒரு நீர்வீழ்ச்சியா இருக்கிறது ஆறுகளாக பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்கும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? இது வரைக்கும் பரிசுத்தாவின் வல்லமை ஏதோ ஒரு பவர் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் தி லவ் ஆஃப் காட். அப்போ லவ் ஆஃப் காட்னும் போது என்னது? கடவுள் தான் அன்பு. நமக்குள்ள இருக்கிற கடவுளை வெளியில கொண்டு வரதுக்கு பேர் தான் அபிஷேகம். நான் மறுபடியும் சொல்றேன், நமக்குள் இருக்கிற கடவுளை வெளியில கொண்டு வரதுக்கு பேர் தான் அபிஷேகம். அந்த கடவுளை எப்படி கொண்டு வர முடியும்? நம்பிக்கையினால் தான் கொண்டு வர முடியும். எப்படி நம்பிக்கையினால் கொண்டு வர முடியும்? நம்ம இருதயத்தை ஒருத்தன் குத்தும் போது ஆண்டவர் தீமைக்கு பதில் தீமை செய்யாத நன்மை செய்யன்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் அவனை அன்பு செய்யறேன். இதை செய்யும் போது இந்த உள்ளத்தில் இருக்கிற அன்பு வெளியில் கொட்டப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாமா? லெட்ஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். ஆண்டவரே, ஏதோ எங்களோடு நீர் பேசியதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்தாவின் வல்லமை, பரிசுத்தாவின் அபிஷேகம் என்றால் ஏதோ ஒரு சக்தி மாத்திரம், ஏதோ ஒரு ஆவி என்று அப்பா பலவிதமான எண்ணங்களில் நாங்கள் இருந்திருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கிறோம். பரிசுத்தாவின் வல்லமை
ஆண்டவரே, அது உம்முடைய அன்பு. நீரே கடவுளே அன்பாக இருக்கிறீர். எங்களுக்குள் இருக்கிற ஒளி வெளியில் கொண்டு வருவது, எனக்குள் இருக்கிற அன்பை வெளியில் கொண்டு வருவது, எனக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொடுப்பதே இந்த வல்லமை என்பதை எங்களுக்கு உணர வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். It is purely the love which is inside of us should flow through our spirit and soul, my Lord. அன்றைய எங்கள் இருதயத்தில் அதற்கு இருக்கிற எல்லா தடைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சுயநலம், அவநம்பிக்கை, மனக்கசப்பு, வைராகியம், உலக இச்சைகள், அப்பா, உலக கவலைகள், இதையெல்லாம் இதை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துமாறு ஜெபிக்கிறேன். அப்பா, இதை எங்களுக்கு உணர்த்தியதற்காக நன்றி. இந்த சத்தியம் எங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்பதை நாங்கள் பூரணமாக விசுவசிக்கிறோம். ஆண்டவரே, இதில் எல்லாம் இருந்து நாங்கள் வெளிவர எங்களுடைய சுயத்துக்கு நாங்கள் மறிக்க வேண்டும் என்று அப்பா நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இத்தனை வருடமாக சுயநலத்தோடு நாங்கள் வாழ்ந்ததற்காக மன்னிப்பு கேட்கிறோம். ஒப்புக் கொடுக்குறீங்களா? உங்க சொந்த வார்த்தையை ஒப்புக் கொடுத்த ஆண்டு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இன்று நீங்கள் கேட்ட இறை வார்த்தைக்கு முரண்பாடாக இதுவரை நீங்கள் என்னென்ன ஒப்புக் கொடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க முடியாது. ப்ரே ஃபார், ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் மைக் ஆஃப் பண்ணிக்கலாம், வேணும்னா அன்மியூட் பண்ணிக்கோங்க, பட் ஆஃபர். இது வரைக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்ம கேட்டிருக்கலாம். ஆனால் அபிஷேகம் என்பது நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய சிந்தனையை புதுப்பித்து நமக்குள் இருக்கிற அந்த வல்லமை, நமக்குள் இருக்கிற ஆண்டவரை வெளிக்கொண்டு வருவது. அன்னை மரியாள் தனக்குள்ளாக அந்த வார்த்தையை விசுவசித்து இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு முழுமையாக கொடுத்தார். நாமும் வார்த்தை என்ற அந்த இறை வார்த்தை என்ற விதையை நம் உள்ளத்தில் விதைத்து நம்முடைய சிந்தனையை பரிசுத்தப்படுத்தி நமக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொடுப்பதே பரிசுத்தாவின் அபிஷேகம். அன்பை வெளி கொடுப்பதே பரிசுத்தாவின் அபிஷேகம். அதுவே இந்த சர்வ உலகத்தையும் சிருஷ்டித்த சக்தி. The power of God is nothing but His love. அந்த அன்பை வெளிக்கொண்டு வர நாங்கள் தவறிய நேரத்திற்காக மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. இதை புரியாமல் ஏதோ எங்களுக்கு ஒரு சக்தி வேண்டும், வல்லமை வேண்டும் என்று நினைத்ததற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன். அப்பா, எங்களை உணர வைத்ததற்காக நன்றி. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ. எங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை, எங்களுக்குள்ள இருக்கிற வல்லமையை, எங்களுக்கு இருக்கிற அன்பை வெளிக்கொண்டு வர எப்பா நாங்கள் தொடர்ந்து எங்களுக்கு சுயத்துக்கு மறிக்கக்கூடிய அந்த ஒரு கிருபையை கொடுக்குமாறு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Praise the Lord.